மருந்துகள், மலர் மருத்துவம், அந்த மலர் மருந்துகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுபவத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு தோன்றி என்னுடைய லைஃப்ல ரொம்ப பிடித்த விஷயங்கள் ஒரு 4 சப்ஜெக்ட் தான். மேக்னடோதெரபி காந்த சிகிச்சை, ஃப்ளவர் ரெமடிஸ், சுஜோ. இது 3 ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். 4வது பிரமை. இந்த 4 எனக்கு ரொம்ப பல வகையில எனக்கு என்னுடைய அனுபவங்கள்ல பல விஷயங்களை கத்துக்கொள்ள வச்சது என்ன பார்த்தீங்கன்னா, அதுதான். நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். நெறைய விஷயங்கள நான் பார்த்தேன் நான். மலர் மருந்துகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிஎஸ்என்எல்ல வொர்க் பண்ணிட்டு இருந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கூட கிட்டத்தட்ட அப்பல்லாம் ஒரு 40 பேருக்கு மேல வேலை பார்த்தாங்க. அந்த ஒரு ஒரு டைமிங்க்கும் வருவாங்க. மார்னிங் ஷிஃப்ட், ஜெனரல் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்ன்னு வருவாங்க. அந்த மாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம கூட பணிபுரிந்த அத்தனை ஆட்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். சந்திக்குவோம், பார்ப்போம். அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை எப்படி சரி பண்றதுன்னு யோசனை பண்ணுவேன். நான் என்ன டெக்னிக்கா பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த காஃபி, டீ டயத்துல டீ எல்லாருக்கும் ஒரே மாரி தான் வாங்கிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுப்பாங்க. அப்போ அங்க அந்த சர்வ் பண்ற அந்த 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 பையங்கள என்ன பண்ண நான் கைக்குள்ள வச்சுக்கிருவேன். அதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு குடுக்குற காஃபில அந்த ஃப்ளவர் ரெமடிய ஒரு 3 டிராப் போட்டு குடுத்துடுறேன் அப்படின்றுவேன் நான். குடுத்துதான் அப்சர்வேஷன் அப்படிதான் ஒரு ஒரு ஸ்டெப்பா அப்சர்வேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தரையும் அப்சர்வேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன நமக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குது, அதுக்கப்புறம் அவங்கள மாற்றம் என்ன இருக்கு, அப்புறம் அவங்க கூட பேசுவேன். பேசும்போது உங்க பிரச்சனை என்னன்றதெல்லாம் ஏன்னா ஜெனரலா ஒரு 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 ஹால் மாதிரி தான் உட்காந்துருப்போம். எல்லாருமே டெலிபோன்ஸ் வச்சிருக்கோம். கேஸ் வரும், வெரிஃபிகேஷன் பண்ணும், அதெல்லாம் பண்ற வேலை தான். அப்போ அவங்கள இந்த டே டு டே என்ன பண்ண கேட்டீங்கன்னா, அத்தனை மருந்துகளையும் நான் பையில வச்சிருப்பேன். ஆபீஸ்ல வச்சிருப்பேன். பையிலே வச்சிருப்பேன். இந்த இவங்களுக்குலாம் அந்த காஃபி குடுக்கும்போது யார் யார் காஃபி கேட்கறாங்களோ அவங்களுக்கு குடுக்கும்போது அந்த பையனை கரெக்ட் பண்ணி கரெக்டா அதை போட்டு குடுத்துருவோம். குடுத்த பிறகு அவங்களுடைய ஃபீட்பேக் மெதுவா விசாரிப்போம். இப்ப எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி விசாரிக்கும் போது அவங்க சொல்ற விஷயங்களை வச்சு தான் மிராக்கிள்ஸ் நான் உணர ஆரம்பிச்சேன். ரொம்ப ரொம்ப பல விஷயங்கள் எல்லாமே அனுபவபூர்வமாக மலர் மருந்துகளை அங்க அவங்களுக்கு கொடுத்து அதை சரி பண்ணி அவங்க சரியான விஷயத்த அவங்களுக்கே தெரியாம சரி பண்ண காலங்கள்லாம் உண்டு. ஏன்னா நீங்க ஒருத்தரை அனுபவ ரீதியா நீங்க ஒருத்தருக்கு பார்க்கணும் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்லாதாங்க இருக்கணும். ஆனா அவங்க உள் மனசுல இருக்க ஜெனரலா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பல விஷயங்களை பேசும்போது அவங்களை அறியாமல் சொல்ல ஆரம்பிப்பார்கள் சில விஷயங்களை. அட போப்பா நீங்க வீட்டுல ஒரே சண்டை, அந்த பிரச்சனை ஏதாவது சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பேன். அவைகளை குறிப்புகளை வச்சுதான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் எல்லாருக்குமே அதை சிகிச்சை பண்ணணுங்கிற ஒரு சூழல் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி பண்ணதுல அந்த இதெல்லாமே அதெல்லாம் எழுதி எழுதி வைப்பேன். ஒரு ட்ரிப் ஒரு நோட் வச்சு என்ன நடக்குது, என்ன பண்றோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மலர் மருந்துகளை பொறுத்தவரையில என்னுடைய அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் பில்ஸா நான் கொடுக்கறத நான் விரும்புறது இல்லை. ஏன்னா எனக்கு வாய்ப்பு எப்படி கேட்டீங்கன்னா, பில்ஸா கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்க முடியாது. சோ டிராப்ஸா அவங்க சாப்பிடுற உணவுல கொடுக்குற மாதிரி அப்படி பழகி அதுல ரிசல்ட் கிடைச்சதுனால நான் இந்த கடையில போய் 2 கிராம் மருந்து வாங்குறது, அந்த மருந்து 4 பில்ஸா வாயில போட்டு சொல்லலாம் பண்றதே கிடையாது. சிம்பிளா ஒரு சொட்டுல 2 சொட்டை போட்டு கொடுத்துருவேன். வீட்டுல ஃபேமிலி நிறைய பேருக்கு பிரச்சனையா, நீங்க ரெகுலரா குடிக்க தண்ணி குடத்துல ஒரு 5 டிராப் 6 டிராப்பா போட்டு விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தண்ணி குடம் தண்ணி எடுக்க அந்த பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதுதான் உள்ள ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் அதுதான் நமக்கு உள்ளது. அதனால இந்த மலர் மருத்துவம் அப்படின்ற இந்த மலர் மருந்துகளை பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1983 84ல ரோட்ல ஒரு பிளாட்பாரம் கடையில ஒரு புத்தகம் கிடந்தது. அது மனநிலை மாற்றம்னு ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதை எழுதின ஆத்தர் யாருன்னா தெரியும். ஒரு கிழிஞ்சு போன புத்தகம் போட்டிருந்தா என்னமோ மனநிலை. நான் எப்பவுமே எங்க போனா புத்தகங்கள் நிறைய வாங்குவேன். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தால அது என்னன்னு பார்த்து வாங்கினேன் நான். வாங்கி படிக்கும் போது இந்த மாதிரி மருந்துகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் அந்த மருந்துகளுக்கு கிடைக்கிற இடங்கள் எல்லாமே நமக்கு எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை நான் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன். பயிற்சி பண்ண பிறகு புத்தகம் எழுதும்போது பாத்தீங்கன்னா நான் யாருடைய காப்பியும் கிடையாது. எனக்கு நான் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அந்த ரிசல்ட்டை தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருக்கேன். தவிர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்ல ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா பல மருந்துகள் நடத்தக்கூடிய பாத்தீங்கன்னா ரொம்ப லீடிங்கா பல பேர் கேட்டீங்கன்னா, பணம் வேண்டுமா இந்த மருந்தை சாப்பிடு, அது காசு வேணுமா இந்த எடு, நீ ட்ரெயின்ல போறியா அவனுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகணும், இதை போடலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை என்பது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மனநிலைகளை மாற்றக்கூடிய வேலையை தான் பண்ண முடியும் என்பதுதான் டாக்டர் எட்வர்ட் பேட்சோட கருத்து. 1986 இங்கிலாந்துல மார்ஷியஸ் என்ற ஒரு கிராமத்துல பிறந்தவர் டாக்டர் எட்வர்ட் பேட்ச். அவர் 1913 தான் எம்பிபிஎஸ் பட்டம், அப்புறம் எஃப்ஆர்சிஎஸ்,
அப்புறம் எம்ஆர்சிஎஸ் போன்ற பல பட்டங்கள் எல்லாம் வாங்கின ஒரு பெரும் மாமேதை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மேதைக்கே என்ன ஒரு சூழல் வந்துன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது, இறந்து போயிடுவீங்கன்னு சொன்ன போது அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ உலகத்துல இருக்கிறோம், அந்த மருத்துவத்துறை நம்மை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களேன்ற ஒரு நிலையில தான் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, இங்கிலாந்துல உள்ள காடுகளுக்கு போகும்போது, அந்த காடுகள்ல வந்து ஒவ்வொரு இடங்கள்ல உட்காரும் போது அவருடைய மனநிலையில் மாற்றங்கள் பல விஷயங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. அதை வச்சுதான் அவர் வந்து மலர் மருந்துகள்ங்கிறது அந்த 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 கான்செப்டுக்கு அவர் வந்தது அதுதான். எந்த ஒரு உலகம் வந்து அவர் இந்த ஆங்கில மருத்துவம் சொல்லிச்சு 6 மாசம் நீ செத்து போகும்னு சொன்னவர் 6 மாதத்தில் புது தெம்போட ரீபர்த் மாதிரி வந்து பல சாதனைகளை நிகழ்த்தினார் என்பதுதான் வரலாறு. அப்போ அந்த மாற்றங்கள் அந்த உடல்நிலை வந்து நமக்கு எப்படி கிடைச்சதுக்கும் போது அவர் முடிவு பண்ணாரு. மனநிலை தான் நோய்க்கு காரணம் என்பதை மிக தெளிவாக சொன்னவர் வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் தான். உன் மனசு என்ன தோணுதோ, உன் மனசுனால என்ன ஏற்படுதோ அதுதான் உனக்கு நோயாக மாறுகிறது என்பதை அவர் மிக தெளிவாக அவர் சொன்ன காலம் அதுதான். ஆனா அவர் வந்து 50 வயதுல இறந்துட்டார். 1936 செப்டம்பர் 24 வந்து மவுண்ட் வெர்வைன்ற இடத்துல அவர் இறந்தார். ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்குனார். என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய முறைகள்லாம் பண்ணி அந்த மருந்துகள்லாம் தயாரிச்சு எல்லா இடங்களுக்கும் அதை கொடுக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல உலகம் பூரா கொடுக்கிற ஒரு சூழலை உருவாக்கி ஒரு நிலையான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருந்தார். மலர் மருந்துகள் உலகம் பூரா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த கான்செப்ட் அவர் பண்ணதுனால அவர் மறைந்தாலும் அவர் இல்லாத எல்லா போனவங்களும் அதனுடைய மருந்துகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மருந்துகள் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஏன்னா மலர் மருந்துகளை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து பொட்டன்சி என்பது கிடையாது அப்படின்னு தான் பெரும்பாலும் அவர் சொல்லுவார். பொட்டன்சி என்பது கிடையாது. இதே ஹோமியோவா இருந்தாலும் எலக்ட்ரோ பொட்டன்சி என்பது உண்டு. இங்க வந்து பொட்டன்சி என்பது கிடையாது. ஆனால் அந்த மருந்தை வந்து தண்ணியில கலந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் வீரியம் கூடும் சொல்லுவாரே தவிர பொட்டன்சி அதிகமாச்சுன்ற வார்த்தையை அவர் எங்கேயுமே பயன்படுத்துறது இல்லை. மலர் மருந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை பத்தி ரொம்ப தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள விஷயம் கேட்டீங்கன்னா, உங்கள் நாக்கில் பட்டவுடன் அந்த மருந்து நாக்கில் பட்ட உடனே நம்முடைய நாக்கில் இருக்கக்கூடிய உணர்வு நரம்புகள் மூலமாக உடனடியாக மூளைக்கு கொண்டு சென்று வேலையை செஞ்சு முடிச்சிடும். எல்லாமே கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வேலை முடிஞ்சிடும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மருந்து போய் வயிற்றுக்குள்ள போய் அந்த வயிற்றுல இருந்துதான் அது வேலை செய்யுதுங்கிற மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. நாக்குல பட்டவுடனே வேலை செய்யக்கூடிய மருந்து தான். அதனாலதான் நிலைகள் மாறும். எட்வர்ட் பேட்ச் கிடைச்ச அனுபவம் என்னன்னா, மனிதர்களுக்கு மட்டும் அல்லாமல் அவர் வந்து வாக்கிங் போற இடத்துல ஒரு குதிரை வந்து சாவ போற நிலைமை அதை புதைக்கிறது பழம் தோடும் போது இவர் என்ன பண்ணாரு, அந்த மிருகத்துக்கும் கொடுத்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த குதிரைக்கு கொடுத்து அந்த குதிரை குணமானது. அப்ப அவருக்கு தோணுச்சு மனிதன் மட்டுமல்ல மிருகங்களையும் சரி செய்ய முடியுங்கிறதுக்கு என்ன வந்தார். அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய செடிகள்ல சில பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு மலர் மருந்துகளை ஊத்தும் போது சரியாகிறத பார்க்கும் போதாரு. அப்ப இந்த மலர் மருந்து என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் அந்த உணர்வு நிலை உண்டு என்பதை அவர் கணக்கில் எடுத்தார். அதே மாதிரி தாவரங்கள் பாத்தீங்கன்னா, தாவரங்கள் பேசுமா அப்படின்னா பேசும், உண்மையில பேசும். எப்படி பேசும்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த உணர்ச்சிகள் அந்த தாவரத்துக்கும் உண்டு. இப்ப சொல்லுவாங்க தொட்டாஞ்சி நீங்க தொட்டோன்னு சுருங்கிடுதுன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய உணர்வுகள் யாரோ நம்மளை தொடுறாங்கன்னா சுருங்கிடுது. அது மாதிரி எல்லா தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டு. அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் தான் பயன்படுத்தினா குணப்படுத்த முடியும் என்பதை மிக தெளிவாக சொன்னவர் வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச். எனவே அவரை போற்றி வணங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, அது ஏதாவது மனநிலையில பிரச்சனை இருந்தா என்ன நினைக்கிறாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட கொண்டு போய் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் கொண்டு போக வேண்டிய இல்லாமல் அதை சரி செய்யக்கூடிய வகைக்கு தான் அவர் என்ன பண்ணாரு, 38 வகை மருந்துகளை கண்டுபிடித்தார். 38 மருந்து முடிச்சு அது இல்லாம 39வது மருந்து அவனை சொன்னாரு, நெருக்கடி நிவாரணி, ரெஸ்கியூ ரெமடி என்று சொன்னார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான்லாம் எங்க டிராவல் பண்ணாலும் என்னுடைய பர்ஸ்ல வந்து ஒரு குட்டி பாட்டில்ல RR வச்சிருப்பேன். எந்த இடத்துல ஒரு அவசர சூழல் ஏற்பட்டது அந்த அவசர சூழலை அதை பயன்படுத்தணும் அப்படிங்கறதான் பயன்படுத்தி இருக்கோம், பயன்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கிறோம். அது ரொம்ப அற்புதமான வேலை செய்யக்கூடிய விஷயம் அந்த RR என்பது. ஏன்னு கேட்டீங்கன்னா, RR பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய கூட்டு மருந்துகள் ரொம்ப அதிசயம். என்ன, செர்ரி பிளம், தாங்க முடியாத வலின்னு சொல்லக்கூடியவனுக்கு குணப்படுத்தக்கூடிய அந்த செர்ரி பிளம் அங்க இருக்கிறது. அது கூட கிளைமேட்டிஸ் இருக்குது. என்ன கிளைமேட்டிஸ்? அதிக